ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஈவி கார் வாங்குற பிளான் வச்சுருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட கசின்காக வந்துட்டு டாடா பஞ்ச் ஈவியை வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வந்துட்டு நாங்கள் ஆவடியில் இருக்கிற டாடா ஷோரூமுக்கு போயிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் அந்த ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட பெனிஃபிட் என்ன, இதோட ப்ரைஸு, காஸ்ட், ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன். டாடா பஞ்ச் ஈவியோட சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் பெட்ரோல் வெர்ஷனை விட வந்துட்டு எல்லாமே மாறி இருக்குது. இது லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. இந்த சேஸ் எல்லாம் வந்துட்டு ஈவிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. நைஸ் லெக் ரூம், ஹெட் ரூம், பின்னால் வந்துட்டு ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க வித் கப் ஹோல்டர். டோர்லாம் வந்துட்டு செம்ம ஸ்டர்டி அண்ட் எல்லாமே வந்துட்டு செம்ம ஹெவியாக இருந்ததுங்க. அங்கே போன அன்னைக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்துட்டு ஷோரூமில் இல்லை, டெமோ வெஹிக்கிள் தான் இருந்தது. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கே கூட வந்துட்டு புக் பண்ணலாம். ஸோ வீட்டுக்கே வந்துட்டு அவங்க டெஸ்ட் ட்ரைவ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ்காக வந்திருந்தாங்க. டாப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 400+ ரேஞ்ச் தரும்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு, எக்கனாமி மோடு எல்லாமே இப்போ இருக்குது. சிட்டி மோடு, ரீஜெனரேட்டிவ் வந்து 0ல இருக்கு சார். அது ரீஜெனரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுல போட்டா உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா. உங்களுக்கு அந்த பேடல் ஷிஃப்ட்ஸ் மாதிரி வரும். ஸ்ரீநகர் வேளச்சேரி த்ரோம்பேட் பின்னாடி ஸ்டீரிங் பின்னாடி பேடல் ஷிஃப்ட் அது வந்து இன்க்ரீஸ் பண்றது. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்றது. உங்களுக்கு அந்த ஒரு பேடல் ஷிஃப்ட் ஃபார் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் கலர் சொல்றீங்க. ஆமா, உங்களுக்கு அதுல இதா இந்த ப்ளூ கலர்ல கோடு மாதிரி வரும். ரைட் ஹேண்ட் சைடுல முதல்ல பண்ணுங்க. இப்போ ரீஜெனரேட்டிவ் 0ல இருக்கு. ப்ளூ கலர்ல இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? இதுல -8 போகும் லெவல் 1. ஆமா, ஆனா பழைய நெக்ஸான்ல இந்த மாதிரி கொடுக்கல, இங்க கொடுத்துருந்தா கண்ட்ரோல். கரெக்ட் சார். இல்ல இங்க டியாகோல இங்க வரும், ஃப்ரண்ட்ல வரும். ஓகே. இதுல வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க அது மோடும் வந்து ரன்னிங்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு மோடு சேஞ்ச் பண்ணி டிரைவ் பண்ணி பாருங்க. ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட். அதுவா ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட், ரீஜெனரேட்டிவ். அது மோடுக்கு இதுல எங்க இருக்கு? இதுல ஸ்விட்ச் டைப். அந்த ஓகே, அந்த லீஃப் மாதிரி இருக்குது ஈகோ மோட். ஓகே, ரெண்டு மோட் தான் இருக்கு. ரெண்டு மோட் யூசுவலா இருக்குது. இப்போ இருக்குது வந்து அப்ப ரெண்டு மோடும் ஆஃப்ல இருந்ததுன்னா சிட்டி மோட்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே. நார்மல் மோட், அதாவது நார்மல் மோடுங்களா? ஆமா, சிட்டி டிரைவ். இது வந்து ஈகோ மோட். ஈகோ மோட்ல எவ்வளவு ஸ்பீட் போகும் மேக்ஸிமம்? சார் உங்களுக்கு போகும் சார் 80 ஓகே. 100 வரைக்கும் பாத்துக்கலாம். பிரேக் வந்து ஹேண்ட் பிரேக்ல இருக்கு. இதுதான் ஹேண்ட் பிரேக் இதுல. ஆமா. பிரேக் மேல பிரஸ் பண்ணிட்டு எடுத்துறோமா? அது சிம்பிள் ஏதா இருக்கா? அப்ளைடுன்னு வருது பாருங்க சார். சார் டவுன் பண்ணுங்க. ஓகே, டவுன் ஆப்போசிட். டவுன் மேல பிரஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதுல சிம்பிள் நான் கவனிக்கிறேன். அப்ளைடு ரிலீஸ்டு வரும். சிம்பிள் இண்டிகேட்டர். சீட் இது அந்த 5 சீட்டுக்கும் சீட் பெல்ட் வரணும் சார். சீட் பெல்ட் கியர் கையாண்டே கியர் அடிக்க போகும். அப்படிதான் சார். அதே மாதிரி லெஃப்ட் லெக் யூஸ் பண்ண கூடாதுன்னு. ஆமாமா, நான் எப்பவுமே லெஃப்ட் லெக் ஓரம் கட்டி வச்சிருவேன். ஓ, அப்போ ஆட்டோமேட்டிக் கூட நான் ஓட்டது கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம அது நெக்ஸான் ஓட்டினால அப்ப யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஆட்டோமேட்டிக்கா நம்ம 360 இருக்கிறதுனால இண்டிகேட்டர் கூட அந்த சைடுக்கு ஓபன். ஆமா சார். நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் வியூ, ரிவர்ஸ் போடும்போது ரியர் வியூ, சைடுல இண்டிகேட்டர்ஸ் போடும்போது எந்த சைடு போடுறீங்களோ அந்த இண்டிகேட்டர் அந்த சைடு வியூ ஆகும். ஆமா, அது 25ல சார்ஜ் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது நீங்க அவுட் ஸ்டேஷன் போறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து பத்தாதுன்னு தோணுச்சுன்னா இடையில எப்போவாது ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்குன்னா நீங்க ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்லோ சார்ஜிங் ஒரு 3 நீங்க கண்டினியூஸா ஸ்லோ சார்ஜிங்க போட்டுட்டே இருக்கீங்க வீட்ல, ஒரு நாள் என்னைக்காவது லீவ்ல இருக்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு நாள் போடணும். அதே மாதிரி கண்டினியூஸா ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுட்டோம்னா 3 ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ஒரு ஸ்லோ சார்ஜிங் கண்டிப்பா போடணும். இங்க நமக்கு இப்போ உங்க ஷோரூம்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கா? இங்க ஆவடியில கிடையாது சார், நமக்கு அம்பத்தூர்ல தான் இருக்கு. ஆவடியில வரணுமே. ஆமா ஆமா சார். ஒவ்வொரு இது நமது சின்ன அவுட் உங்களுக்கு பரவாயில்லன்னு தோணுது. இப்ப இருக்கிறது கூட கொஞ்சம் அந்த பில்லர் சைஸ் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓகே ஓகே.
வந்து ரீஜென்ரல் உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் டைட் ஆகும் வெஹிக்கிள். அது ரிலீஸ் பண்ணனும்னா நீங்க வெஹிக்கிள் கொஞ்சம் ஸ்மூத் எல்லாம் டைட்டா இருக்கு. ரீஜன் ஏத்த வந்துட்டு நமக்கு வண்டி கொஞ்சம் டைட்டா இருக்கும். டைட்டா இருக்கும் சார். உங்களுக்கு அது மாதிரி பிரேக் அமுக்கும் போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். நீங்க பிரேக் அதாவது பிரேக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ண வேண்டியது இருக்காது. சிட்டி லைன் போறீங்கன்னா 3 மோட்ல போட்டீங்க, 3rd லெவல்ல போட்டீங்கன்னு வெச்சுக்கீங்க, பிரேக் அப்ளை பண்ணனும் அவசியமே இருக்காது. ஆக்ஸலரேஷன் கொடுத்தா எடுத்தாலே வண்டி ஸ்லோ ஆயிடும். கரெக்ட். வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்துட்டு வேறு லெவலுங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது. வண்டி டிரைவிங் இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லை, வண்டி டிரைவிங் கம்ஃபர்ட், சீட்டிங், வியூ அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்கன்னா பின்னால் ரியர் பேசஞ்சர் சீட்டிங் மட்டும் பார்க்கலாம். ஓகே 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 சார். நீங்கள் வேணா உட்காந்து பாருங்க சார். உட்காந்து பார்ப்பேன். நான் வீட்டை இறக்கிட்டு ஒரு ஹைவே டிரைவ் மட்டும் ஒரு வாட்டி போயிட்டு இது எடுத்து சொல்றேன். க்ளோஸ்க்கு கிடையாது கமாண்ட். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. க்ளோஸ் சன்ரூஃப். Say a command. க்ளோஸ் சன்ரூஃப். Okay, closing. இது வந்து அந்த பேட் மட்டும் நம்ம எடுத்து விடுறோமா? ஸ்போர்ட் பேட் எடுத்து விடுறோமா? ஆமாமா, இது வேணும். அது ரைட். இது இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டுங்களா? போடுங்க சார். அண்ணா ரேஞ்ச் கம்மியா தான் இருக்கு, அதான் கேக்குறேன். இல்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான ஸ்போர்ட்ஸ் மோட். ரெட்ல காட்டுது. மேக்ஸிமம் ரேஞ்ச் என்ன ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு? ரேஞ்ச் வந்து ஐ மீன் ரேஞ்ச் இல்ல, ஸ்பீடு. ஸ்பீடு அது போலாம் சார். 160 170 வரைக்கும் போலாம். ஆனா எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் ஈவி யாரும் ஓட்ட மாட்டாங்க. ஆமா, ஸ்போர்ட்ஸ் சடனா ஓவர்டேக் ஏதாவது பண்ணனும் அது மட்டும் தான். இல்ல அர்ஜென்ட் எமர்ஜென்சி நீங்க லைட்டா தொடணும். லைட்டா தொட்டா தான் உங்களுக்கு சார்ஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அமைக்கினே இருக்க கூடாது. அமைக்கினே இருந்தா சார்ஜ் கொஞ்சமே தான் வரும். மிரர் பார்க்கணும் அவசியமே இல்லை போல இருக்கு. 360ல அது மாதிரி அதே அமுக்குனா போயிடுமா? எவ்வளவு லென்த் வருது இது? 4 மீட்டர், சப் 4 மீட்டர்ல எவ்வளவு இருக்குது சார்? இது 3.8 தான் வரும் சார். 9 கிடையாதுல? 39 கிடையாது, 38 தான். 39 நெக்ஸான்ல? 39 நெக்ஸான். இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸானோட சேலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குமே சொல்றேன். இது நெக்ஸான்ல புக்கிங் அதிகமா இருக்கு சார். இது ஆக்சுவலா உண்மைதான் நீங்க சொல்றது வந்து இதுதான். ஏன்னா ஒரு எக்கனாமிக்கலா பாக்குற கஸ்டமருக்கு சேம் ஃபீச்சர்ஸ், வண்டியோட சைஸ் மட்டும் தான் கொஞ்சம் இப்போ காம்பாக்ட். இதுல என்னன்னா நீங்க இப்ப இது மிட் ரேஞ்ச் அது இந்த வண்டி மிட் ரேஞ்ச் இல்ல சார், லாங் ரேஞ்ச் தான். இப்ப 49% இருக்கு. ஆனா வெறும் ரேஞ்ச் 63 கிலோமீட்டர் தான் காட்டுது. நான் சொன்னேன் தெரியுங்களா? இது வந்து மல்டிபிள் பர்சன் ட்ரை பண்றது. இதுக்கு முன்னாடி யார எப்படி பிரஸ் பண்ணி ஓட்டி இருப்பாங்கன்றத பொறுத்து தான். ஏன்னா இதனால என்ன ஆகும்னா ரேஞ்ச் பேனிக் வரும்ல நிறைய பேருக்கு. இல்ல நீங்க இப்போ வந்து உங்களோட டிரைவிங் இத பொறுத்து தான் சார் உங்களோட வண்டி. இப்போ எனக்கு புரியுது. இப்போ அவங்க கிளைம் பண்றது என்னன்னா டெஸ்ட் டிரைவ்ல நான் 40ல ஓட்டல இல்ல 50 ஓட்டலன்னா அந்த ரேஞ்ச் வந்துட்டு 100க்கு மேல காட்டணும். இப்போ என்னோட இது 400 கிலோமீட்டர் காட்டுறாங்களா, 150 வரணுமே ரேஞ்ச். அதானே இப்போ சார் அதுதான். அது வந்து எப்படின்னா இப்போ சார்ஜ் பண்ணும் போதே வந்து இதோட சார்ஜ் வந்து ஃபுல்லா இருந்திருக்காது. எப்படின்னா 200 கிலோமீட்டர் 100% சார்ஜ் இருக்கும்போது 200 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்கும் ரேஞ்ச். எதுக்காக அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருப்பாங்க தெரியுமா, அதாவது மல்டிபிள் பர்சன் ட்ரை பண்றாங்க நானே சொல்றேன். அவங்க வந்து கொஞ்சம் அழுத்தி எல்லாமே ஓட்டி இருந்தாங்கன்னா அந்த ஹிஸ்டரிய வச்சுதான் இது ரேஞ்ச் ப்ரெடிக்ட் பண்ணும். இன்னைக்கு இப்ப இந்த ரேஞ்ச் ஃபில் ஓட்டி இருந்தாங்கனாலோ நான் வேணா என்ன சொல்றது கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வேணா நான் பேச சொல்றேன். இவங்க கிளைம் பண்ண ரேஞ்ச் பார்த்தா 4 கிலோமீட்டர் திருவண்ணாமலை போயிட்டே வந்துடணும். திருவண்ணாமலை போகணும் லாங் ரேஞ்ச் அப்படின்னா கீழே இல்லையே. இதுல ஆடாஸ் கிடையாதுல்ல? ஆடாஸ் வராது சார். ஆடாஸ் வந்து நமது சஃபாரி ஹைவேல தான்
நெக்ஸான்ல கூட கிடையாது. நெக்ஸான்ல கூட கிடையாது. அந்த ஒன்லி அந்த பார்க்கிங் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. இல்ல நம்ம இப்ப டோர் ஓபன் பண்ணும்போது வண்டி ஏதாவது வருதான்றது மட்டும் அந்த மிரர் கார்னர்ல வென்டிலேட்டர் சீட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி அந்த யூஸ் பண்ணோம்னா ரேஞ்சும் குறையுமா? எல்லாம் சார் எல்லாமே பவர் எல்லாமே பேட்டரியில இருந்து தான் எடுத்துக்குது. அதனால குறைய சான்ஸ் இருக்கு. நான் அதான் ஏசியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 23 24 தான் வைக்க சொல்றல. இருக்கு சார். இந்த கிளாக் மாதிரி உங்களுக்கு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இதுவா? அத பிரஸ் பண்ணிட்டு செட் நீங்க அந்த க்ரூஸ் வந்து நீங்க ஆன் பண்ணிட்டீங்க. அதுக்கு அப்புறம் செட் எந்த இதுல ஸ்பீட்ல செட் பண்ணுமோ அதை நீங்க செட்னு கொடுக்கணும். செட்ன்ற பட்டன் பாத்தீங்களா? 69 இது நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் டிரைவ் பண்ணீங்க சார். எல்லாமே இது அதனால நீங்க ரேஞ்ச் பேனிக் உங்களுக்கு தேவையில்லைன்றதுக்காக தான். இல்ல அது மாதிரி பேனிக்ன்றது அதாவது என்னன்னா எக்ஸாக்ட்டா அது என்ன இருக்குது அப்படி சொல்லிச்சுங்களா? சரி இல்ல எக்ஸாக்ட்டானா ஏன்னா பிளான் டூர் பண்ணும்போது பயப்படுவாங்க 65 கிலோமீட்டர் தான் போறோம்ட்டு. அது ஒரு இது இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் இருக்குல்ல. அது வந்து உங்களுக்கு புதுசுன்றதுனால உங்களுக்கு அது தோணும் சார். உங்களுக்கு சார் இப்போ இந்த ஈவி கஸ்டமர்ஸ் இந்த டியாகோலாம் எடுக்கிறவங்க இருக்கும், அவருக்கு தெரியும் 1 கிலோமீட்டருக்கு எனக்கு 2 அவரே சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு சன்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் மாடல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா பேஸ் மாடல் வந்து ஸ்மார்ட் பிளஸ்ல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பூட் ஓபன் பண்ணுங்க. எலக்ட்ரானிக் பூட்டுங்களா? பார்சல் டெஸ்ட். இந்த டாடா பஞ்ச் ஈவில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பிளஸ் வந்துட்டு ஸ்மார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எம்பவர் பிளஸ் வரைக்கும் வந்துட்டு இதோட டாப் மாடல் போகுது. டாப் மாடலோட லாங் ரேஞ்ச் ஆன் ரோட் பிரைஸ் கிட்ட 16 lakhs கிட்ட போச்சு. நாங்க சூஸ் பண்ண அட்வென்ச்சர் மாடலோட ஆன் ரோட் பிரைஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.